நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகா சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நடிகரும் தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்கள். முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழல் பிரகாசமா இருக்குன்னே சொல்லலாம். நேத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானுச்சு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 2 மாதங்களே ஆன தாவேகா கிட்டத்தட்ட 108 சீட்டை வின் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா தலைவர் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலுமே ஜெயிச்சிருக்கிறாரு. பிரதான எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 73 தொகுதிகளை அவங்க கைப்பற்றி இருக்காங்க. கூட்டணியா தனிப்பட்ட முறையில் உதயசூரியன் சின்னம் மட்டும் 59 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்குது. அதிமுக கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக. கட்சி தொடங்கிய 54 ஆண்டுகளில் 32 ஆண்டு காலம் நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அவங்க கூட்டணியாவே 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்துருப்போம். 108 தொகுதியை கிட்டத்தட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய ஃபேஸ் வேல்யூ ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் மதுரை மாநாட்டில் பேசும்போதே மதுரை விஜய், மதுரை மத்திய விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு அந்த கட்சிக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூவா விஜய் அவர்கள் மட்டும்தான் இருந்தார். நம்மளே பார்த்துருப்போம். ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் தொகுதியில் யார் வேட்பாளருங்களாம் எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனால் நாங்கள் விசில் சின்னத்தை பார்த்து குத்திருக்கோம் ஓட்டை, நாங்கள் விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கிறோம், அதனால விஜய் தான் எங்களுடைய ஃபேஸ் வேல்யூ, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதனால விஜய் தான் எங்களுடைய ஒரே முகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம 108 சீட்டையும் விஜய் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். 108ல் 2 தொகுதிகளில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். தான் போட்டியிட்ட 2 தொகுதிகள்லையுமே பெரம்பூர் தொகுதி, சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற பெரம்பூர் தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில். இன்னொன்று திருச்சியில் கடந்த முறை 9க்கு 9 தொகுதிகள் ஜெயிச்ச திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதிகளையும் ஒரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 108ல் 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை தான் அவர் தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தாகணும். அந்த தொகுதி மேபி திருச்சி கிழக்காக கூட இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, தலைநகர் பெரம்பூரில் இருக்கக்கூடிய தொகுதி அவருக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிஎம்மா அவர் பதவி ஏற்கிறார், பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 107 சீட்டு, ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாலே 107 சீட்டு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது, பெரம்பூர் தொகுதி நிர்வாக வசதிக்கு அவருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, கலைஞர் அவர்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா நகர் இந்த மாதிரி தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு, குளத்தூர் இந்த மாதிரி தொகுதிகளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ரீசன் இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் பெரம்பூர் தொகுதியை தக்க வைப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. இன்னொரு பக்கம் ராஜேந்திர விஸ்வநாத் அலேக்கர், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு பிறகு வந்தவர், அவரை விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆளுநர் அவர்கள் தான் இன்வைட் பண்ணணும். என்ன காரணம், ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்கணும் அப்படின்னா யாரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக எந்த கூட்டணி ஜெயிச்சிருக்குன்னு பார்க்கணும், அல்லது தனிப்பெரும் கட்சியாக யார் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ கூட்டணின்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியும் ஜெயிக்கல, திமுக கூட்டணியும் ஜெயிக்கல, தனிப்பட்ட கட்சியாக தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சியாக யார் வந்திருக்கிறாங்க, பெரும்பான்மைன்னு நம்ம சொல்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா தான் வந்திருக்கு 108 சீட். அப்போ ஆப்வியஸாக அவங்கள தான் இன்வைட் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரும் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கதால சொன்னாங்க. மே 7ஆம் தேதி கடந்த 2021 ஒரு சினிமா டைலாக் தான் ஞாபகம் வரும், காவலம் எப்படி வேகமாக சுற்றுது பார்த்தியா அப்படின்னு. 2021 மே 7ஆம் தேதி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிட்டார். மன்னிக்கணும், முன்னாள் முதலமைச்சர். அதே டேட்டை விஜய் அவர்கள் மே 7ஆம் தேதி தேர்ந்தெடுத்திருக்கிறார். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளும் வருது. தமிழ்நாடு முழுக்க படைசூழ தொண்டர்கள் வரக்கூடிய சூழல்களும் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், தாவேகா தொண்டர்களை ஒரு கட்டுப்படாத கூட்டம்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் சொல்லுவார், கட்டுப்படுத்த வேண்டிய வேலை உங்களுடைய போலீஸ்ன்னு. இப்போ மே 7ஆம் தேதி அவர்கள் வரும்போது உரிய பாதுகாப்புகள் எல்லாமே கொடுத்ததாகணும். இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்ன 107 தொகுதிகளில் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். 108 ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்று சபாநாயகராக அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அப்போ 106 தொகுதின்னு எடுத்துக்கலாம். இன்னும் 11 தொகுதி அவங்க பெரும்பான்மை, அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பரை எட்டுறதுக்கு இன்னும் 11 சீட் அவங்களுக்கு தேவைப்படுது. நேற்று எல்லாருமே பார்த்துருப்போம், தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க, எல்லாம் ஓகே. பட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மைண்டில் இருந்திருக்கும். ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கும், ஆனால் தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ 11 சீட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். திமுக தனிப்பட்ட முறையில் உதயசூரியன் சின்னம் 59 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க, கூட்டணியாக 73 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 14 தொகுதிகள் அவங்க கூட்டணி கட்சியினர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார், என்னன்னா தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த முயற்சியை எடுத்தோம், விஜயும் ராகுல் காந்தியும் ஒரு இளைஞர்கள் சேரும் பொழுது தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்த்திருப்பதற்கான ஒரு விஷயங்களும் கூட அதில் நடந்திருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக நடக்கலை. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத
கட்சி மேலிடம், அதாவது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி ஆகியவர்கள் இந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, எந்த காலத்திலையும் நாங்கள் பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அதே தான் விஜய்க்கும் கொள்கை எதிரியா பாஜகவை அறிமுகப்படுத்திட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய். இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, நாங்கள் அந்த கூட்டணியில் இணைகிறது எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஆனால் முடிவை தேசிய தலைமை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆப்ஷன், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 5 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம். அடுத்த கட்டமாக திமுக கூட்டணியில் ஜெயிச்ச மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். விசிக எப்போவுமே ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க 2 தொகுதிகளை போட்டியிட்ட 8 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயிலும் திண்டிவனமும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது, இன்னும் நாங்கள் அதை பற்றி முடிவெடுக்கலை, அதோட விஜய் கிட்டேருந்தும் இன்னும் எங்களுக்கு ஒரு அழைப்பு வரலை, அப்படிங்கும்போது என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தோம்னா, நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் முடிவு எடுப்போம். ஏன்னா திமுகவுக்கும் எங்களுக்கும் உள்ளது தேர்தல் கூட்டணி கிடையாது, ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சிபிஐ, சிபிஎம் கடந்த முறை போலவே 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. 2021 திமுக கூட்டணியில் 6 வாங்கி 2 ஜெயிச்சாங்க ஈச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இப்போ 5 வாங்கி 2 ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சண்முகம் அவர்கள் மறுத்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் மறுத்திருக்கிறார். நாங்கள் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கலை, அது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம், கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் எல்லா முடிவையும் எடுப்போம் அப்படின்னு வீரபாண்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, தேர்தலுக்கான கூட்டணியை நாங்கள் திமுகவோட வைக்கலை, ஒரு கொள்கை கூட்டணியை நாங்கள் வைக்கிறோம், தேசிய அளவுலையும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இன்னும் நாங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி தான், கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி, இப்போ கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் அந்த முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி துணியில் அவங்க ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம பார்க்குறோம், ஐயுஎம்எல், அவங்க நீண்ட கால திமுகவோட பார்ட்னர், ரொம்ப காலமாகவே கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு எம்பி இந்திய அளவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னா, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி இருக்கிறாருன்னா அது காரணம் திமுக. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாவற்றிற்கும் மேலே தேமுதிக அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எலெக்ஷனில் ஒரு கூட்டணியோடு இருப்பாங்க, அதன் பிறகு நம்ம கால சூழலுக்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட திமுகவை தவிர்த்து அதோட பங்கேற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜய் அவர்களோட கூட்டணி சேர்ந்தால் அமைச்சரவையில் பங்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் கூட சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பார்த்துருக்கோம், தேசிய அளவில் நம்ம பார்க்குறோம், பெருசாக எம்பிக்கள் கிடையாது, எந்த மாநிலத்திலையுமே ஆட்சியில் இல்லை, கேரளாவில் கூட ஆட்சியில் இழந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு, நம்ம சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கும் போது 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு கேபினட் பெர்த் கிடைச்சா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கலாம். தேமுதிக அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நாங்கள் சும்மா அரசியல் கட்சியை நடத்தலை, நாங்களும் வெற்றியை நோக்கி தான் எங்களுடைய இலக்கு இருக்குங்கும் போது, 2011 அப்புறம் நீங்கள் பெருசாக எங்கேயுமே ஜெயிக்கலை அப்படிங்கும் போது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு, அவர் ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயமா தான் அந்த கட்சி தொண்டர்கள் பார்ப்பாங்க. அதிமுக கூட்டணியுமே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. பாமக 4 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. சௌமியா அன்புமணியெல்லாம் தருமபுரியில் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2024 தேர்தலில் அப்பா அதிமுகவோட போகணுன்னாரு, பையன் பாஜகவோட போகணுன்னாரு. அப்படி இருக்கும்போது கட்சி பிளவுபட்டது. இந்த முறை அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு 11 எம்எல்ஏக்கள் கூடுதலாக அவங்களுக்கு தேவைப்படுதுங்கும் போது 4 எம்எல்ஏக்கள் ரொம்ப குரூஷியல். அவங்களுக்கு மேபி ரொம்ப காலம் ஆச்சு, அவங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 2004 to 2009 மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 கேபினட் பெர்த் கிடைச்சா அந்த முடிவை அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பாஜக விஜயோட போகாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். விஜயும் பாஜக வந்தால் அகாமடேட் பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். பாமக 4 தொகுதிகள், அமமுக 1 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. மன்னார்குடியில் காமராஜ் அவர்கள் டிஆர்பி ராஜா இந்நாள் அமைச்சரை தோற்கடித்திருக்கிறார். மேபி இந்த 5 பேர் போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட, ஸ்பெகுலேஷன் கூட 2 நாட்களாக இணையத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 5 பேர் இப்படி காங்கிரஸ்லேருந்து போய் பாமகலேருந்து ஒரு 4 பேர் போயிட்டு அமமுகலேருந்து ஒருத்தர் வந்தாலும் விஜய்க்கு அந்த மேஜிக் நம்பர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இல்லாத சூழலில் கம்யூனிஸ்ட் 4, விசிக 2 6 ப்ளஸ் காங்கிரஸ் 5 11 சீட்டு அப்படிங்கும்போது அதுவும் ஒரு 118 சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் மே 7ஆம் தேதி விஜய் அவர்கள் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பதவி ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகேங்க, பதவி ஏற்கிறார்,
ஒருவேளை பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் உத்தரவிட்டா என்ன பண்ண போறார் அப்படின்னா, நம்ம அதுக்காக தான் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் சொன்னோம். இந்த முறை தான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் உண்மையா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்படலாம். 2017 நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏத்துக்கிட்டார். அப்போ ஓபிஎஸ் தரப்புல ஒரு 11 எம்எல்ஏக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால, அப்ப இருந்த ஆளுநர் வந்து நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லும்போது சட்டமன்றத்துல பயங்கர கலவரம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 122 எம்எல்ஏக்களை அவர் நிரூபிச்சு காமிச்சார். அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட வரலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து கர்நாடகா 2018 மாடல். அந்த எக்ஸாம்பிளும் கூட இருக்கு. எடியூரப்பா அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாரு. ஆனா பெரும்பான்மை வந்து கிடைக்கல. இப்ப காங்கிரஸ், ஜேடிஎஸும் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கவர்னர் அவர்கள் வந்து எடியூரப்பாவை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கும் குறிப்பிட்ட நாட்கள் வழங்கப்பட்டது. ஆனா பெரும்பான்மை போதிய அளவுல கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து சட்டமன்றத்துல ஒரு எமோஷனல் ஸ்பீச்சை கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனார். அந்த மாதிரியான காட்சிகளையும் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். எது எப்படியாக இருந்தாலும் அவகாசம் இருக்கு. திமுகவோட எதிர்க்கட்சி வரிசையில் நம்ம உட்காரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வரலாம். இல்லை 2029 தேர்தல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால திமுகவோட நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் திமுகவோட தொடர்றோம். நாங்கள் வெளியிலேருந்து வேணால் ஆதரவு தெரிவிக்கிறோம். இல்லை நாங்கள் ஆதரவே தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு முயற்சியை கூட அவங்க எடுக்கலாம். அந்த முடிவை கூட எடுக்கலாம். கூட்டணிக்கு ஒரு 5 அமைச்சரவையை ஒதுக்கிட்டு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 30 அமைச்சரவையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கூட 30 இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது திமுக ஒன்றும் புதுசு கிடையாது. 77லேருந்து 89 வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க. 2011லேருந்து 2021 வரைக்கும் அவங்க ரொம்ப வீரியமாக எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதனால எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணுறது வந்து திமுகவுக்கு புதிதல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிமுக இது வரைக்கும் 5 ஆண்டுகளை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்ததில்லை. இது அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜனநாயக திருவிழா முடிந்து ஒரு அமைச்சரவை பதவியேற்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே அதை மிகுந்த எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் என்னென்ன பண்றார், அவர் சாதிக்கிறாரா, சறுக்கிறாரா, இது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.